நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. எல்லாரும் என்னை குடியாரன்றே பாடினார்கள். தமிழை குடித்தாய், அதை குடித்தாய், கரைத்து குடித்தாய், குடித்தாய் குடித்தாய் என்று பாடினார்கள். ஆனால் என் தம்பி நாகப்பன் மட்டும்தான் என்னை குடியார் என்று பாடவில்லை, குடித்தாய் என்று பாடவில்லை. ஏனென்றால் அவன் பிற்காலத்தில் என்னை போல் ஆக வேண்டும் என்று நினைக்கிறானோ என்னவோ தெரியல. நான் பாராட்டுறாருன்னு எழுதிக்கிட்டே இருக்கேன். பாண்டிச்சேரி கம்பர்வாலா கவிஞர் பாராட்டுறாருன்னு நினைக்கிறேன், போட்டு நச்சு எடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவர் நம்மளை தாக்குறாருன்னு நினைக்க முடியாது, மனசில் என்ன நினைக்கிறோ சொல்லிவிடுவார். அப்புறம் தப்புன்னா டே என்னோட கோமாடா அப்படிம்பார். சார் அவர் மாதிரி ஒரு தாய் உள்ளத்தை பார்க்க முடியாது சார். கண்ணதாசன் மாதிரி பெரிய கவிஞர்கள்லாம் குடிக்கிறத பார்த்தேன். சரி, அப்புறம் தான் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் அந்த மதுவை பற்றி எனக்கு சிந்தனை. அவர்கிட்ட போகும்பொழுது பெரிய பெரிய நண்பர்கள்லாம் அவரோட குடிப்பாங்க. அப்போ என்னையும் கொடுக்குறாரு. அதாவது ஒரு பால் கொடுக்குற மாதிரி, ஒரு தாய் பால் கொடுக்குற மாதிரி நினைக்கிறார் ஒரு கண்ணதாசன். சரி, இதை மதுவாக அவர் நினைக்கிறதே இல்லை தெரியுமா அவங்களுக்கு. மதுவை வந்து ஒரு கெடுதல்னு அவர் நினச்சதே கிடையாது. மது குடிக்காதேன்னு எங்கேயும் பாட மாட்டார். நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சத்தியம்னார். இன்று முதல் குடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னா எம்எஸ் விஸ்வநாதன் அதுக்கு சொன்னார், எந்த குடியாருன்னு இன்று முதல் நிறுத்துறேன்னு சொல்ல மாட்டாண்டா, நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு போடணும், நாளைக்கு நான் தள்ளுவேன், நாளைக்கு போனால் நாளைக்கு பார்த்துக்குவேன், இன்றுனா நிறுத்திடணுமே, நிறுத்தவே மாட்டான்டா எந்த குடியாருன்னு அப்படின்னாரு. அது மாதிரி நாம் பார்த்தோன்னே ஆசை, பெரிய ஜீனியஸு, பெரிய கவிஞர்கள், எழுத்தாளர்லாம் குடிக்கிறாங்களே, நம்மளும் குடித்தா நமக்கு எழுத்து நல்லா வருமோ வந்துச்சு வாந்தி. ஒரு விருந்து வைக்கிறீங்க, 1000 பேருக்கு சாப்பாடு விடுறீங்க, எவனோ ஒருத்தன் அழுக்கு வேட்டியோட ஏழை வந்துட்டானா அவனை விரட்டி விடுறீங்க. ஏன் அவன் சாப்பிட்டானே, 1000 பேர் சாப்பிட்டானே, எங்கே போய் சொல்ல சாப்பிடணும். 1000 பேர். நான் அதுக்காக இப்போ மேடைக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சிருமா, அழுக்கு வேட்டியோடு வர்றவனை விரட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் முருகப்பெருமான்ட்ட ஏதாவது பிரார்த்தனை வச்சுருப்பீங்க, அதுக்காக முருகப்பெருமான் உங்களுக்கு ஏதாவது அருள் ஒளி ஒழுக்கிறக்காக வந்திருப்பார் அழுக்கு வேட்டியில். நீங்கள் அழுக்கு வேட்டியில் வரணும்னா இவனுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணப்படாட்டு போயிடுவார். அதனால் அழுக்கு வேட்டியில் வர்றவன் தான் முருகப்பெருமானாக இருக்கும், பழனியாண்டவனாக இருக்கும். தயவு செஞ்சு அதனால் அழுக்கு வேட்டியில் வர்றவனை விரட்டாதீங்க, பழனியாண்டவர் வருவார். 60 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறேன் என்றால் தகுதியை வளர்த்து கொண்டதால் கம்பன் அடிப்பொடியினுடைய காலடியில் உட்கார்ந்து கம்பராமாயணம் கேட்டவன், கண்ணதாசனிடமிருந்து கவிதை இலக்கணங்களை படித்தவன். கண்ணதாசன் இல்லை இலக்கணங்கள்லாம் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாருங்களா? கண்ணதாசன் சொல்லுவார், டேய் இது இப்படி தப்புடா, என்சி விருத்தத்தில் வந்து நேர் வரணும்டா அப்படி சொல்லுவார். அருமையாக சொல்லுவார். அதை விட அவருக்கு கர்ணன் படத்தில் ஒரு பாட்டுக்கு அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, தமிழ் தான் தெரியும். ஐயர்களெல்லாம் கூட்டியாந்து அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை கொடுத்து இதை சொல்லி அதுக்கு அர்த்தத்தை கேட்டுக்கிட்டு அப்புறம் பாட்டு எழுதுனா சார். தனக்கு தெரியாதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமுடையவர் கண்ணதாசன். நான் வந்து 23 வருஷம் ஆச்சு மதுவை தொட்டு, சிகரெட்டை தொட்டு. நான் தொடுறதில்லை, நான்வெஜ்ஜையும் விட்டுட்டேன். இப்போ எங்கள் டாக்டர்லாம் கேட்குறாங்க எப்படி நிறுத்தினாங்கிறே சொல்லுங்கிறாங்க. நான் வைத்தியசாலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா மது குடிப்போரை திருத்துவதற்கா உள்ளதுன்னு, அங்கே போய் சொல்லுங்களேன். இல்லைடா அங்கே போய் ஒருத்தர் திருந்தலை, எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்களே, நீ எனக்கு ஐடியாவை சொல்லினார். ஆத்தா மனசை குளிர வாங்கி, அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பிய. ஆத்தா கஷ்டப்படுறான்ட்டு நீ இப்போ என்கிட்ட கொண்டாந்து தரலைன்னா நீ அனுப்ப மாட்டேன். அப்போ அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ அவள் திட்டுவாள்ல உன்னைய, அந்த திட்டு பூரா உனக்கு வரும்ல. திட்டல் நேரம் கூட அவள் அழுகிறாள்ல. பெற்ற தாயை கண்ணீரோடு வைத்தால் அந்த மகன் நல்லா இருக்க மாட்டான்டா. நான் வச்சுக்க, இன்றைக்கி சொல்கிறத இனிமேல் உன் வாழ்க்கையில் பெற்ற தாயை காப்பாற்றுறத லட்சியம்னு வச்சுக்க. சரிண்ணா, நீ பட்னியாக்கல, ஆத்தா பட்னியாப்படாத என்று நீதி சொன்னவர் சார். அவர் எனக்கு நீதி சொல்லி என் தாய்க்கு தெய்வமாக என்னை கும்பிட வைத்தவர் மகா கவிஞன் கண்ணதாசன். தாயாருடைய 96 வயது வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் தான் பார்க்குறேன். யார் வீட்டுக்கும் போக மாட்டேன்டா. தம்பிகள் நல்லவங்க, என் தம்பி இருக்காங்க, நல்ல பிள்ளைங்க 2 பேரும். ஆனால் என்ன மாதிரிலாம் அவர் போக மாட்டேன்டா, அவங்க நம்மள்ட்ட தான் இருந்தார். இன்னொன்று சொன்னால் ஆச்சரியப்படி, நீங்கள் இவ்வளோ ஒரு மாளிகையில் உட்காந்துருக்கீங்களே, இது எங்கள் ஆத்தாவுக்காக கட்டிய வசந்த மாளிகை, எங்கள் ஆத்தாவுக்கு கட்டிய தெய்வ மாளிகை. இது வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. புதுசாக பேச வர்றவங்களுக்கு என்னென்ன நீங்கள் வந்து ஒரே ஒரு செய்தி தான் சார். நீங்கள் முடிஞ்சால் உங்கள் டிவியில் காமிங்க, எங்கள் வீட்டில் 10,000 புத்தகம் வச்சுருக்கேன். எல்லா பேச்சாளரும் 10,000 புத்தகம் வாங்கணும்னு நான் சொல்லலை. 10,000 புத்தகத்துக்கு மேலே லட்சம் புத்தகம் இருக்கிற லைப்ரரி இருக்குது. தயவு செஞ்சு படிங்க. பேச்சாளராக மேடைக்கு வருகிறவர்கள் தயவு செய்து படிக்காமல் வராதீர்கள், தயார் செய்யாமல் வராதீர்கள். ஒவ்வொரு மேடைக்கும் தயார் செய்யணும். இன்றைக்கும் நான் வந்து கண்ணதாசனை பற்றி 20 வருஷமாக பேசுகிறேன்.
25 வருஷமாக போயிடுறேன். 35 வருஷமாக போயிடுறேன் நானும் என் மனைவி சரஸ்வதியும். ஆனால் இன்றைக்கி இப்போ 25ஆம் தேதி ஒரு கண்ணதாசனை பற்றி பேச போகிறேன். உட்காந்துருவேன், புத்தகத்தை எடுப்பேன், புதுசாக என்ன சொல்லலாம். ஏன்னா கண்ணதாசன் பாட்டு எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக படிச்சிருப்போம். இப்போ கம்பர் விழாவில் நான் 35ல் 40 வருஷமாக பேசுகிறேன் கம்பர் விழாவில். ஆனால் இப்போ கம்பர் விழாவில் என்னை நடுவராக போட்டாங்க. ஒரு மாதம் படிச்சிருக்கேன் சார். கம்பர் விழாவில் என்னை நடுவராக போட்ட பிறகு எனக்கு கீழே பேசுகிற 6 பேரை விட நாம் ஏதாவது செய்தி சொல்லணும். 6 பேரும் பேராசிரியர்கள், நாம் பேராசிரியர் இல்லை. அதிலே அவமானப்படுத்தப்பட்டவனா. பேராசிரியர் 5-6 பேர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். அந்த லெட்டரெலாம் நான் வச்சுருக்கேன். நாம் பேராசிரியர், கல்லூரி பேராசிரியர்களாக பேசுகிறோம். அதில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அருணாப்பன் தேவையில்லை, தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு கவியரங்கத்தையே சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கண்ணதாசன் தொடக்கப்பள்ளி ஆசிரியரோட இல்லைடா, 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு, 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. அவர் தலைமையில் பேராசிரியர்லாம் பேசுறிய, நான் உங்களோட கூட ஒரு ஆளாக பேசிட்டு அவமானம் போயிடுச்சோ அப்படின்னு கேட்ட வேணாம். கேட்டதுக்காக ஒரு 3 பேர் விரோதி ஆகிட்டாங்க. எனக்கு எதுக்காக சொன்னேன், உண்மையாக இருக்கணும். உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் உள்ளதை வார்த்தையில் மறைக்கும் கள்ளமறியேன் நான் சொன்னவர் கண்ணதாசன். முத்துராமன்களை பேசுகிறேன்னா உண்மையானவனாக இருக்கணும் சார். அவருக்கு நேரம் ஆஹா ஊ நகரத்தா டிவியா, நாட்டுக்கோட்டை நகரத்தா டிவியா டாப் அப்படின்ட்டு அவர் போனதுக்கு ஏன் கேட்குறியா, அவன் சன் டிவியெல்லாம் கொளுத்திக்கிட்டேன், இது ஒரு டிவின்னு ஒரு திருறாரு அப்படின்னா பேசுறது நீங்கள் இல்லாதது. அது அந்த வாழ்க்கை தேவையில்லை எனக்கு. உண்மையானவனாக இருக்கணும், இல்லை ஒதுங்கிடும். முத்துராமன் எனக்கு தெரியாது சொல்லிடணும். அதனால் உண்மையாக பேசுவேன். பட்டிமண்டபத்துக்கு போகணும்னா எம்ஏ படிச்சிருக்கணும், பிஹெச்டி வாங்கியிருக்கணும், பேராசிரியராக தான் இருக்கணும், புடலங்காயத்தான் இருக்கணும். அதெல்லாம் தேவையே இல்லை. 8ஆம் கிளாஸ் படித்த கண்ணதாசன் தான் இந்த உலகத்தையே கட்டி ஆண்டவன், இலக்கிய உலகத்தை கட்டி ஆண்டவன். அவர் பட்டிமன்றம் பேசியிருக்கார், நானும் பேசியிருக்கேன். அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். அவர் நானும் பட்டிமன்றம் பேசியிருக்கோம். ஆமாம், அருமையாக பட்டிமன்றம் பேசியிருக்கோம் மாப்போசி தலைமையில். அதனால் அந்த மாதிரி இந்த இப்போ வர்ற பட்டிமன்ற பேச்சாளருக்கு பணியோடு சொல்லிக்கிறேன், அவன் பேசுனது நம்ம பேசி, அவன் பேசுனது நம்ம பேசி 5-6 கதையை வச்சுக்கிட்டு அந்த கதையை வச்சுக்கிட்டே உருட்டுறது, அது என்ன வழக்கம்? ஒரு பாட்டை வச்சுக்க வேண்டியது, ஒரு பழனி முருகன் பாட்டை வச்சுக்க வேண்டியது, அதை சொந்தமாக தயார் பண்ணாமல் அந்த பாட்டை வச்சுக்க வேண்டியது, எதையாவது ஒரு பழசுகளை ஓட்டிக்கிட்டு அதையே பேச வேண்டியது. அப்புறம் ஊருக்கு ஒரு போய் காக்கா பிடிக்க வேண்டியது, எனக்கு வேண்டிய ஒரு 4 பேர் இருக்கா, அவளை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாருங்க. தேவையில்லை. பேசுங்க, நல்லா தயார் பண்ணுங்க. மீட்டிங்கே கூப்பிடலையே அவங்கள, யூடியூப்பில் பேசுங்க, கூப்பிட ஆரம்பிச்சிடுவா. யூடியூப்பில் பேசுகிறேன்னாங்க அறிவார்ந்த சிந்தனைகளை விதைங்க சார். மக்களுக்கு என்ன வேண்டும் சார், மக்கள் எதை விரும்புகிறார்கள்னு பேசுகிறதுக்கு நீ வேண்டியதில்லை, மக்களுக்கு என்ன தேவை என்று பேசு. அதான் ஒவ்வொரு பேச்சாளரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. மக்கள் விரும்புகிறத பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறேன், எனக்கு என்ன தெரியுமா பேர், தினத்தந்தி பேப்பரை கொடுத்தாலும் கவிதை மாதிரி படிச்சு விடுவான் அவன் அப்படிமாங்க. அதான் வேணும். இன்றைக்கு நான் ஒரு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி மாலை முரசு வரைக்கும் படிச்சிருவேன். 7 மணிக்கு பட்டிமன்றம்னா 5 மணிக்கு நான் மாலை முரசை படிப்பேன். மாலை முரசை படிக்கிறேன்னா என்னென்னா, அதில் ஒரு செய்தி வந்திருக்கும், அந்த செய்தியை சொல்லி பார்த்தீர்களா இப்படி நடந்திருக்கிறது, அப்படி நடக்கக்கூடாதுன்னு சமுதாயத்துக்கு சொல்லணும். படிங்க சார், பத்திரிக்கை படிக்கணும், புத்தகங்கள் படிக்கணும், தொலைக்காட்சி பார்க்கணும். தொலைக்காட்சியில் போய் ஏதாவது படத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா நியூஸை பாருங்கள். குக்கு வித் கோமாளியை பார்க்குறீங்க பாருங்கள், ஆனால் நியூஸ் பாருங்கள், உலக செய்திகளை தெரிஞ்சுங்க. உலகத்தை உனக்குள்ளே கொண்டு வா, உலகத்தை உனக்குள்ளே கொண்டு வந்து உலகத்திற்கு கொடு. ஒம்பானியில் கூடயா, அதுதான் பேச்சாளருக்கு அழகு. என்னை பொறுத்தவரை படித்து வரணும், என்னை பொறுத்தவரை தயார் பண்ணி வரணும். என்னை பொறுத்தவரை சும்மா வந்து வெத்து வேட்டு அடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. அதனால தான் என்னை ரொம்ப பேருக்கு பிடிக்காது. ஏன்னா கம்பன் அடி போட்டிகிட்டு வளர்ந்தவன். நீங்கள் அவர்கிட்ட 14 வருஷம் பொட்டியை தூக்கிட்டு தொண்டனாக அலைஞ்சிருக்கேன், நாயாக அலைஞ்சிருக்கேன், கம்பர் விழாவில் உழைச்சிருக்கேன். என்னை கம்பர் விழாவில் ஏற்றலை தெரியுமா உங்களுக்கு? பேச்சாளனை ஏற்றலை, எங்கெங்கேயோ பேச வச்சவர் கம்பர் விழாவில் மாட்டேன்ட்டார். அதுக்கு கேட்டதுக்கு ஆசா ஞானம் கேட்டதுக்கு சொன்னாரான், அவன் கம்பராமாயணம் இன்னும் படிக்கணும்ப்பா, கம்பர் விழாவில் தரமாக ஆழமாக படித்தா தான் ஏற்ற முடியும் நம்ம. ஏன்னா பெரிய பெரிய ஆள். கோயம்புத்தூர் கம்பர் விழா தொடங்குறாங்க. தொடங்கும் பொழுது லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க, ஜிகே சுந்தரத்துலேருந்து. சாகணைகிட்ட உடனே லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. லிஸ்ட்டை கொடுத்தோடனே பார்க்குறாரு கருத்தரங்கத்தில் கீவா ஜெகநாதன் தலைவர், ஆசா ஞானசம்பந்தம், எஸ் ராமகிருஷ்ணன், காக்கு கோன்ராம கவுட்டர், பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், அருண் நாகப்பன் அப்படின்னு போட்டு கொண்டாந்துருக்காங்க. கண்ணதாசன் தலைவர் கவியரங்கம் போட்டிருக்காங்க, அதுலேயும் என் பேரை போட்டிருக்காங்க. இதை கொடுத்தோடனே
கம்பன் அடிப்படை என்ன தெரியுமா சொன்னார், இதை தெரிஞ்சுங்க பேச்சாளர்களும். டக்குன்னு என் பேரை அடித்தார். அருணாவுக்கு இதுக்கு அன்ஃபிட் நல்லா ஞாபகம். நான் வந்து அன்ஃபிட்டுங்கிற பெரிய வார்த்தையாக போட்டிருக்கேன். எனக்கு வந்து தத்துவமாக எனக்கு தெரியுது இன்றைக்கி. அருணாவுக்கு அன்ஃபிட்டு. நானும் உட்காந்துருக்கேன். அவனுடைய தொண்டை 14 வருஷமாக இருந்திருக்கேன். இன்றைக்கெல்லாம் தொண்டனாக இருந்தால் கோடிக்கணக்கில் இருந்தால் கூட நமக்கு ஒதுக்கி விடுவாங்க. ஆனால் அன்றைக்கி இப்போ அன்ஃபிட்டுன்ட்டார் ஒரு பேச்சில். அப்படியே ஐயா அப்படிங்கிற அந்த ராமதாசன் செயலாளர். ஆமாப்பா அவன் பேரை எடுத்துருங்க, வேறு யாராவது அதில் சேர்த்துங்க. சரி சத்யசீலன் யாராவது சேர்த்துங்க, நான் இப்போ அன்ஃபிட் அடிச்சிருங்கன்னு எனக்கு நேரே 14 வருஷம் உழைத்த தொண்டனை வேண்டாம் என்று அன்ஃபிட் என்று தகுதி இல்லாதவர் என்று அடித்தார் கம்பன் அடிப்பொடி. இன்றைக்கி நான் அவரைத்தான் முதல்ல வணங்குறேன். ஏன் தெரியுமா, அவங்க போனதுக்கப்புறம் சொன்னார், உன்னுடைய கவியரங்கத்தில் போட்டிருக்காங்கடா கண்ணதாசன் தலைமையில், அது நான் சரின்ட்டேன். இதில் நான் வேண்டாம்னு அன்ஃபிட்டுன்னு சொன்ன காரணம் என்னென்னா, ராதாகிருஷ்ணன் ஜாம்பவான்டா, கீவா ஜெகநாதன் ஜாம்பவான், பெரிய பெரிய அறிவாளிகள் கம்பராமாயண கடலுக்குள்ளே மூழ்கி முத்தெடுத்தவங்கடா. நீ இப்போ தான் வளர்ந்து வர்ற, அவங்களுக்கு நடுவில் போய் ஃபெயிலியர் ஆகிட்டுனா உன்னை அவுட் ஆகிடுவா. அதோட இலக்கிய உலகத்தில் நீ பெருசாக வர முடியாது. நீ படித்து தகுதியை வளர்த்து கொண்ட பிறகு தான் அவங்களோட போய் பேசணும். இப்போ கண்ணதாசனோட கவியரங்கம் பாடுறா, அது வேறு. நீ கவிதை எழுதுகிற, நல்லா எழுதுகிற, திருத்திக்கிற, என்ன பண்ணுற. ஆனால் அது அன்ஃபிட்டுன்னு சொன்னக்கா நீ வருத்தப்படாத. நீ வளரணுங்கிறக்கா சொன்னேன்னு சொன்னார் பற்றிலா. அதனால் தகுதியை வளர்த்து கொண்டு மேடைக்கு வாருங்கள், தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள். நமக்கு செல்வாக்கு இருக்குது, நமக்கு ஜாதி வலு இருக்குது, நம்ம ஏறிடுவோம், நம்ம எப்படியோ பேசிடுவோம், ஐத்தியாண்டி அம்மா முடி அப்படி இப்படின்னு பேசிட்டா ஓடிடும் என்று நினைக்காதீர்கள். தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள். வளர்ந்தால் இன்றைக்கு 60 ஆண்டுகள் நான் நிலைத்து நிற்கிறேன். எனக்கு இன்றைக்கி 77 வயதாயிடுச்சு. 60 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறேன் என்றால் தகுதியை வளர்த்து கொண்டதால். கம்பன் அடிப்பொடியுடைய காலடியில் உட்கார்ந்து கம்பராமாயணம் கேட்டவன், கண்ணதாசனிடமிருந்து கவிதை இலக்கணங்களை படித்தவன். கண்ணதாசன் இல்லை இலக்கணங்கள்லாம் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாருங்களா? கண்ணதாசன் சொல்லுவார், டேய் இது இப்படி தப்புடா, இப்படி தப்புடா, என்சிஆர் விருத்தத்தில் வந்து நேர் 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 வரணும்டா அப்படி சொல்லுவார். அருமையாக சொல்லுவார். அதை விட அவருக்கு கர்ணன் படத்தில் ஒரு பாட்டுக்கு அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, தமிழ் தான் தெரியும். ஐயர்களெல்லாம் கூட்டியாந்து அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை கொடுத்து இதை சொல்லி அதுக்கு அர்த்தத்தை கேட்டுக்கிட்டு அப்புறம் பாட்டு எழுதினார் சார். தனக்கு தெரியாதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமுடையவர் கண்ணதாசன். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்ல மாட்டார். இன்னொன்று சார், என்னை வந்து யாராவது மீட்டிங் கேட்டாங்கன்னா, அன்றைக்கி கூட டாக்டர் சுப்பையா கேட்டார், பழைய விசி, 25ஆம் தேதி நீங்கள் வரணும் எங்கள் காலேஜுக்கு பேசுகிறதுக்கு அப்படின்னாரு. 25ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு. சும்மா தான் இருக்கேன், 25 சும்மா தான் இருக்கேன், வந்துடுறேன் அப்படின்னு. அவர் சிரிச்சிட்டார். சிரித்து சொன்னார், எந்த பேச்சாளரும் இப்படி சொல்கிறது இல்லை சார், 2 நாள் கழிச்சு சொல்கிறேன்பாங்க, இல்லாட்டி நான் அன்றைக்கி வெளியூர் போகிற பொறுக்கு அந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு மாற்றிக்கிறேன்பாங்க. எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேசுங்களேன், நான் டைரியை பார்த்து சொல்கிறேன்ப்பா. நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா, நீ சும்மா தான் இருக்கேன் வரேன்ட்டு இல்லைன்னு. இது நான் கண்ணதாசன்கிட்ட கற்றுக்கினது அப்படின்னு. என்ன கண்ணதாசன்கிட்ட கற்றுக்கினீன்னு கேட்டார் சார் விசி. என்ன சொன்னேன் தெரியுமா, நான் கண்ணதாசனோட கவிதா ஹோட்டலில் உட்காந்துருக்கேன். அப்போ காரைக்குடியிலேருந்து அண்ணா தமிழ் கழகத்தில் அவரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வர்றாங்க. 4-5 பேர் கதிரவல்னா எல்லோரும் வர்றாங்க. வந்தபோது நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். உள்ளே கூட்டிகிட்டு போனேன், உட்கார வச்சோன்னு பேசிக்கிட்டோன்னா அந்த நேரம் கண்டி டீ தந்தார். வேறு நேரமாக பிராண்ட் டீ தருவார். அந்த நேரம் டீ தந்தார். சாப்பிட்டோம். சாப்பிட்டு அண்ணே இந்த அண்ணா விழாவுக்காக வந்திருக்காங்க கூப்பிட்றதுக்கு, தேதி என்ன அண்ணன், தேதி என்னன்னு தேதி சொன்னேன். கண்ணப்பா டைரி எடுத்தார். டைரியை பார்த்தார். டைரி பார்த்து அவர் சொன்ன வார்த்தையை சொல்லுவேன், அன்றைக்கி நான் சும்மா தான் இருக்கேன் வர்றேன்னாரு. உலகத்தில் எவன் சொல்லுவேன் அன்றைக்கி நான் சும்மா தான் இருக்கேன்னு இமயமலை சொன்னிச்சிருக்கேன். நான் கூழாங்கல் சும்மா தான் இருக்கும்போது ஏன் பந்தா பண்ணணும், அதெல்லாம் சும்மா இருக்கேனே, நான் சும்மா தான் இருக்கேன் வர்றேன் சார், பரவாயில்ல வர்றேன் சார்னு. அவர் இன்னும் ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா அவர் பல பேச்சாளர் அடி வாங்கியிருப்பார் போல தெரியுது, இவங்க இப்படிலாம் எடுத்து அடிப்பாங்கன்னு. நான் ஒரு கவிஞரை என் கண்ணதாசன் விழாவை கூப்பிட்டேன் ஃபோன் பண்ணி, ஒரு சினிமா கவிஞர், பேர் சொல்ல மாட்டேன். காலையில் 7-8 மணி இருக்கும். பாத்ரூமில் இருக்காருண்ணே பிஏ. சரி பாத்ரூமில் இருக்காரு, அப்புறம் பேசுகிறேனே. 9:30 மணிக்கு பேசினேன், அப்போவும் பாத்ரூமில் இருக்காருண்ணே. சரி 11 மணிக்கு பேசினேன், நல்லா ஞாபகம் சார். உண்மை செய்தி வேறு பிஏ எடுத்தேன். அப்போ எனக்கு வாயில் வந்துடும் இருக்கு பேர், அந்த கவிஞரோட பேசணும்னே. அவர் சொன்னால் பாத்ரூமில் இருக்காருண்ணே. நான் சொன்னேன் 7 மணிக்கு பாத்ரூம் போனவர் 11:30 மணி வரைக்கும் பாத்ரூமில் இருந்தாருன்னா ரொம்ப பெரிய வியாதியாக இருக்கும். நீங்கள் ஆஸ்பத்திரியில் சேருங்க முதல்ல. அவரை இவ்வளவு நேரம் ஒருத்தன் பாத்ரூமில் இருந்தானா பெரிய நோயாளின்னு அர்த்தம். அவன் கவிஞன் இல்லை, நோயாளி. அப்படி சார் நீங்கள் யாருண்ணே? நான் யாராக இருக்கட்டையா, 7:30 மணிக்கு போட்டிருக்கேன், 8:30 மணிக்கு போட்டிருக்கேன், 9:30 மணிக்கு போட்டிருக்கேன், 11 மணிக்கு போடுறேன் பாத்ரூம்ங்கிறீங்க. இப்போ பாத்ரூம்னே சொல்லிட்டார் அந்த ஆள். இப்போ வீட்டில் இல்லையா, பாத்ரூம்லாம் இருக்காரா, குடியிருக்காரா அப்படின்னு. நீங்கள் யார் சார்ண்ணே?
நீ முதல்ல கவிஞர்கிட்ட கூடு, நான் யாருங்கிறது தெரியும் அப்படின்னு. இல்லை சார் நீ யாரும் சொல்லுங்கள். நான் சொன்னேன் கவிஞர் அருண் நாகப்பன்னு சொல்லுனேன். கொடுத்தோன்னே அவர் அங்கே கொடுத்து கட்டிட்டாரான். உள்ளே ஒன்றே கொடுத்தோன்னே, ஏன்டா யாருனாலும் வந்து எங்கிட்ட சொல்லக்கூடாதா, நீங்களா பாத்ரூம் சொல்லி அவன் எப்படி கேட்டார் பார்த்தியா, ஏய் அவர் நான்லாம் ஒன்றா வளர்ந்தவங்கடா அப்படி. அப்புறம் என்கிட்ட பேசினார் வச்சுங்க வந்துட்டார். நான் ஒரு விழாவை கூப்பிட்டு வந்து எதுக்காக சொல்கிறேன், இப்படி பந்தா பண்ணுறவன் இருக்கேன், டைரியை பார்க்கணுங்கிறேன், நான் லண்டனுக்கு போகிறேங்கிறேன், நான் குண்டலுக்கு போகிறேங்கிறேன், அமெரிக்கா போகிறேங்கிறேன், இழுத்தடிக்கிறேங்க. இழுத்தடிச்சு அப்படி பந்தா காமிச்சா தான் பெரிய ஆளாம். நான் இது வரைக்கும் பந்தா காமிச்சே இல்லையே. நான் பைக்கில் தான் சுற்றுனேன் காரைக்குடி தூரம். அதே காரைக்குள்ளே கம்பெனி விழாவில் நான் நடுவராக இருக்கேன். நடுவராக இருக்கும்போது நான் காரில் எவனே நானையும் மனையும் பைக்கில் தான் போய் இருக்கேன். கம்பெனி பண்ணி எடுக்கிற பைக்கை வச்சுட்டு நடுவராக இருந்து பேசிட்டு பைக் எடுத்துகிட்டே வந்துட்டான். ஏன் சார் மகாத்மா காந்தியடிகள் நடந்து போய் பேசலையா? அவர் மகாத்மா காந்தியடிகள் இல்லையா? கம்பெனி அடிப்படி சட்டை போடாமல் இருந்துக்கிட்டு பஸ்ஸில் போனார் சார். எம்எல்சியாக இருக்கும்போது பஸ்ஸில் போனார், காரில் போகல. எங்கேயும் திருப்பத்தூருக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் வந்துட்டார். இன்றைக்கி காரில் வந்தால் தான் பேச்சாளருங்கிறாங்க. நான் ஒரு 1000 ரூபா டாக்ஸிக்கு கொடுக்கணும், இல்லாட்டி நான் லோன் வாங்கி கார் வாங்கணும், அப்போ தான் பேச்சாளரா? அதுவாக பேசுது? பந்தா காமிச்சா தான் அவன் பெரியாள்னு நினைக்கிற இந்த உலகம் எப்போ மாறுதோ அப்போத்தான் சிந்தனையாளர்கள் உருவாவார்கள். சிந்தனையாளர்களை மதிக்க வேண்டும் என்கிற நினைவு வரணும் சார். அந்த நினைவு வருகிற வரையிலே இப்படிப்பட்ட அவலங்கள் நிகழும். அதனால் மதிங்க. யார் நீங்கள் வருத்தமாக சொல்கிறேன், ஒரு விருந்து வைக்கிறீங்க, 1000 பேருக்கு சாப்பாடு விடுறீங்க, எவனோ ஒருத்தன் அழுக்கு வெட்டியோட ஏழை வந்துட்டானா அவனை விரட்டி விடுறீங்க. ஏன் அவன் சாப்பிட்டா என்ன? 1000 பேர் சாப்பிட்டானே எங்கே போய் சொல்ல சாப்பிடணும்? 1000 பேர். நான் அதுக்காக இப்போ மேடைக்கு மேடை என்ன சொல்ல ஆரம்பிச்சிருமா, அழுக்கு வெட்டியோடு வர்றவனை விரட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் முருகப்பெருமான்ட்ட ஏதாவது பிரார்த்தனை வச்சுருப்பீங்க, அதுக்காக முருகப்பெருமான் உங்களுக்கு ஏதாவது அருள் ஒளி ஒழுக்கிறக்காக வந்திருப்பார் அழுக்கு வெட்டியில். நீங்கள் அழுக்கு வெட்டியில் வரணும்னா இவனுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணப்படாது போயிடுவார். அதனால் அழுக்கு வெட்டியில் வர்றவன் தான் முருகப்பெருமானாக இருக்கும், பழனியாண்டவனாக இருக்கும். தயவு செஞ்சு அதனால் அழுக்கு வெட்டியில் வரவனை விரட்டாதீங்க, பழனியாண்டவர் வருவார் அப்படின்னே சொல்லிக்கிட்டீங்க. மேலே நான் மேடைக்கு மேலே அழுக்கு வெட்டி தான் பழனியாண்டவர் வரணும். எதுக்காக சொன்னேன்? வித்தியாசம் பண்ணாதீங்க சார், வேறுபாடு காட்டாதீங்க. அதனால் நீங்கள் பேச்சாளரை பற்றி கேட்டீங்க, தயவு செஞ்சு பந்தா பண்ணாதீங்க அது இதுன்னு. நான் அதெல்லாம் அந்த அவன் தலைமையில் பேசுகிறதில்ல, இவன் தலைமை பேசுகிறேங்க, நான் எவன் தலைமையிலையும் பேசுவேன். இப்போ போன வருஷம் பாண்டிச்சேரியில் போயிருந்தேன். யாரப்பா தலைமை? விஜய். விஜய் எனக்கு பேரன் வயசு அவனுக்கு. நான் அவன் தலைமையில் பேசினேன். அப்போ விஜய் என்னை கூப்பிடும்போது கையெல்லாம் நடக்குது. அந்த ஆளுக்கு எவ்வளோ பெரிய மகா கவிஞர் ஒருவர் என் தலைமையிலே பேசுவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் நான் இறங்கி அவரை தலைவராக்கி விட்டு நான் பேச விட்டேன் அப்படின்னு. என்ன தப்பு விஜய் தலைமையில் பேசினா? அதனால் சோம சிவபிரகாசம்னு ஒருத்தர் பெரிய கவிஞர் கிழச்சிப்பிட்டிக்காரரு, அவருடைய அண்ணன், அவர் பேர் என்ன, சோம இளவரசன்னு, அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர். நான் சென்னையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர். என் தலைமையில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே கவியரங்கத்தில் என்னை பாடினார். அதே பரமக்குள்ள கமலஹாசன் அப்பா இருக்கும்போது என் தலைமையில் அவர் பாடினார். அவ்வளோ பெரிய பேராசிரியர், நான் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர், சின்ன பையன், என்னை விட மூத்தவர், பாடினார். அப்படி எளிமைகள் வேணும் சார். பேச்சாளர் உலகத்தில் பந்தா காமிக்கிறது, நாம் தான் வந்து அப்படி காமிக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் செய்திகளால் கருத்துக்களால் மக்களை கவருங்க. அவங்களுக்கு தேவையானதை சொல்லுங்கள், விரும்புகிறத சொல்லாங்க. அவர் விரும்புகிறத தான் நான் சொல்லுவேன்னா அது சரியான பேச்சாளர் இல்லை. அவர் விரும்புகிற சார், தாய் வந்து ஒரு பிள்ளை விரும்புகிறத கொடுக்க மாட்டாள். மருந்தை வந்து தேனில் குழைச்சி மருந்தை தான் கொடுப்பாள். ஆனால் பிள்ளை விரும்புகிறது தேனை. ஆனால் தேனுக்குள்ளே மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஊட்டையா. நகைச்சுவை என்ற தேனை கலந்து கருத்து என்கிற நல்ல மருந்தை கொடு. ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் நகைச்சுவையை தான் செய்வேன்னா அது வேண்டியில்லை. பேச்சாளர் உலகம் கஷ்டப்படுது. உண்மையை சொல்கிறேன், பேச்சாளர் உலகம் சாதாரண இல்லை சார். ஒரு மேடை கிடைக்கிறதுக்குள்ளே, வாய்ப்பு கிடைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும், பாவம். அதனால் நல்லா தயார் பண்ணிட்டு வந்து நல்லா பேசி நல்லா வாங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் என்னுடைய துணைவியாரெலாம் உலகம் பூரா போய் பேசியிருக்காங்க. இன்னும் சொன்னால் என்னை விட நல்லா பேசுவாங்க. 13 டிகிரி பட்டம் வாங்கினவங்க மாதிரியே தெரியாது. சில பேர் வரும்போது எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் என்ன சமயக்காரியான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு எளிமையாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். அதுக்காக சொல்கிறேன், அவள் காதில் விழுந்தால் கொண்டே விடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் 13 டிகிரி வாங்கினவங்க அவ்வளோ எளிமையாக இருக்காங்க. நான் தான் 13 பட்டம் வாங்கிட்டேன், நான் 2 எம்பில் 2 எம்ஏ 2 பிஹெச்டி அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. டாக்டர் கலைஞர்கிட்ட முதல் பரிசு 50,000 ரூபா வாங்கினவங்க. அதை இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் எங்கேயும் பீத்துனதில்லை. என் வீட்டுக்குள்ளே இருக்க விருதுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இத்தனையும் நான் சொல்லணுன்னா உங்கள் டிவி பத்தாது. நீங்கள் ஒரு வாரம் 2 வாரம் தொடர் சொற்பொழி மாதிரி போடணும். கண்ணதாசன் மாப்போசி தலைமையில் நீங்களும் கண்ணதாசன் அதை விஷயத்தை. ஆனால் நீங்கள் டிவியில் வெற்றி அடைகிற காரணமே இதாயா. நான் எப்போ சொன்னேன் ஞாபகம் வச்சுட்டு கேட்குறீ பற்றியில். அதை கண்டிப்பாக சுவையான சம்பவமாக சுவையான சம்பவம்.
அதுவும் 74, 1974. நல்லா ஞாபகம். 74 எனக்கு ஒரு பொற்காலம் சார். 1974ங்கிற எனக்கு ஒரு பொற்காலம். 44, 30 வருஷம் ஆச்சு எனக்கு. 74 கலைவாணர் அரங்கத்தில் குடும்ப நல திட்ட பட்டிமன்றம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பட்டிமன்றம் குடும்ப நல திட்டத்தை பற்றி அந்த கமிஷனரே வந்து கண்ணதாசனை கூப்பிட்றாரு. கண்ணதாசனை ஏற்பாடு பண்ண சொல்கிறாரு. மாப்போ சிவஞான கிராமணியார் அப்போ வந்து மேலவை தலைவராக இருந்தார். அவரை தலைவராக போட்டாங்க, நடுவராக. ஒரு அணிக்கு திருக்குறள் முனுசாமின்னு, இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு தெரியாதவர். திருக்குறள் முனுசாமி நகைச்சுவையில் அவர் இமயமலை விழுப்புரத்துக்காரரு. அவர் ஒரு அணித்தலைவர். இன்னொரு அணிக்கு கண்ணதாசன் அணித்தலைவர். நாட்டுக்கு நன்மையா வீட்டுக்கு நன்மையா, குடும்ப நல திட்டத்தால் நாட்டுக்கு நன்மையா வீட்டுக்கு நன்மையான்னு. அண்ணன் வந்து கண்ணதாசனை வந்து நாட்டுக்கு நன்மைன்னு பேசுகிறார். நான் வந்து திருக்குறள் முனுசாமியோட வீட்டுக்கு நன்மைன்னு. அப்போ நான் சொன்னேன், குருநாதர் கண்ணதாசனை ஏற்று நான் பேச மாட்டேன், அவர் அணியில் என்னை போடுங்கண்ணே. இல்லைன்ட்டார். அவர் கமிஷனர் வந்து என்ன பண்ணிட்டார், நீ ஏற்று பேசியா, என்ன தான் பேசுகிறான்னு பார்க்கணும், நீ வா, அதெல்லாம் குருநாதர்லாம் இங்கே பார்க்கக்கூடாது வான்ட்டாருன்னா போயிட்டேன். சரின்னு உட்காந்துருக்கான். உட்கார்ந்தோடனே திருக்குறள் முனுசாமி பேசணுன்னே அண்ணன் பேசுகிறார் கண்ணதாசனே, குடும்ப நல திட்டத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசினேன். ஏன் கேட்குறீங்க? குடும்ப நல திட்டம், நான் மலேசியாவில் போய் சட்டை ட்ரெஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு எடுக்க போனேன், என்ன அளவுன்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஐயோ என் வீட்டில் 15 பிள்ளை இருக்கையா, எந்த அளவில் வேணாலும் எடுத்துக்கூடிய அளவு நான் கொண்டே கொடுத்து எதுக்கு வேணாலும் போடுவேன், எந்த அளவுனாலும் எனக்கு அளவெல்லாம் கேட்காது தானே. அந்த அளவுக்கு நான் வீட்டுக்கு வந்து தலாணி இடக்காக்குன்னு இருப்பேன், வீல்னு ஒருத்தன் கத்துவேன், பய கிடப்பேன் நடிச்சாமத்தில் வந்தான். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் பாடுபடுறேன். அதனால் நாட்டுக்கு தான் நன்மைன்னு என்னமோ சொன்னார். நான் உடனே அவர் பேசி உட்கார்ந்தோன்னே அவரை மறுக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு நல்லா ஞாபகம். இது வரைக்கும் கவியரங்க தலைவராக அவர் இருப்பார். அவரை கொட்டு அஞ்சாத சிங்கம் கவிதை காட்டில் அழகு தரும் சந்தனமாய் மணந்து நிற்பான், கொஞ்சாத நாள் இல்லை தமிழனங்கை, கூடாத நாள் இல்லை கவிதை பெண்ணை, அப்படி இப்படின்னு அவரை பாராட்டினா இப்போ அவரை எதிர்க்கணும். என் குருநாதர் இன்னைக்கு ஏற்றுட்டா மேடை முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட தான் போகணும்னா நச்சு விடுவார். நச்சு அவரை பற்றி எனக்கு தெரியும். என்னடா பண்ணுறேன்னு ஒன்று புரியலை. நான் வீட்டுக்குத்தான் நன்மைங்கிறதெல்லாம் சொன்னேன். சொல்லிட்டு நடுவர் அவர்களே, இது என்ன பட்டிமன்றம், கம்பராமாயண பட்டிமன்றமா, சிலப்பதிகார பட்டிமன்றமா, திருக்குறள் பட்டிமன்றமா? இல்லையே, குடும்ப நலத்திட்ட பட்டிமன்றம். 2 குழந்தைகளுக்கு மேல் பெறக்கூடாது என்பதற்காக உள்ள பட்டிமன்றம். இதில் 14 பிள்ளை பத்த கண்ணதாசன் எப்படி வந்து பேசலாம்? ஏன்னா சாத்தான் வேதம் ஓதுறதா? இவர் எப்படி சொல்லலாம்? 2 குழந்தைக்கு மேல் பெறக்கூடாதுங்கிற வந்து இவர் எப்படி சொல்லலாம்? இவர் 14 பிள்ளை பத்திருக்காரு. எனவே நீ மறுபடியும் தொகுப்புரை அவர் கொடுக்கக்கூடாது. அவருக்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் குடும்ப நலத்திட்ட பட்டிமன்றத்தில் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இவர் எப்படி சொல்லலாம்? சாத்தான் வேதம் ஓதலாமா? நான் கேட்குறேன். அப்படி நான் கொஞ்சம் தைரியமாக எப்போவும் பேசுவேன் சார். தைரியமாக பேசிட்டேன். பேசின உடனே பேசி முடிச்சுட்டு உட்கார போனேன். கண்ணதாசன் எந்திரிச்சு வந்துட்டார் அந்த மைக்குக்கு. நான் இங்கே வா பண்ணார். இல்லை நான் தான் பேசிட்டே இல்லை பண்ணுறேன். ஏன்னா நீ நச்சு புடிஞ்சு விடுவார். திருவிளையாடல் நாகே சொல்கிற மாதிரி ஏதோ நான் பேசியிருக்கு, தகுந்ததை கழித்து கொண்டு விட்டு விடுங்கள். அது மாதிரி நான் தான் பேசிட்டே இல்லை பண்ணேன். வந்து நின்றுனாரு. மாப்போசி உடனே, உன் குருநாதர் கூப்பிட்றாரு போய் நில்லு அப்படின்னாரு. மாப்போசி என்னை நீ வாங்குமாரு போய் நின்றுனார். நின்னோடனே உனக்கு எத்தனை பிள்ளை அப்படின்னாரு என்னைக்கு பார்த்து. நான் சொன்னேன் எனக்கு 2 பிள்ளை அப்படின்னு. அப்போ 2 பிள்ளை அப்படின்னு. நடுவர் அவர்களே, 2 பிள்ளைக்கு மேல் பெற்றால் என்ன தீமை என்பதை சொல்வதற்குத்தான் இந்த பட்டிமன்றம். நான் 14 பிள்ளை பெற்றுட்டேன். எனக்கு தான் தெரியும் 2 பிள்ளைக்கு மேலே பெற்றா என்னென்ன கஷ்டம்னு. அவனுக்கு என்ன 2 பிள்ளை தான் பெற்றிருக்கேன். அவனுக்கு கஷ்டமே தெரியாது. அவன் தான் பேசக்கூடாது இந்த மேடையில். அவனுக்கு இந்த மாதிரி அனுபவம் இல்லாத பயிரெல்லாம் உள்ளாந்து விடாதீங்க. நான் தான் அனுபவம் உள்ளவன், நான் தான் பேசுறதுக்கு தகுதியானவன். அவனுக்கு அனுபவங்களே கேளுங்களா, இதே வார்த்தை கேளு. உடனே மாப்பா சொன்னாரு, இல்லை உங்களுக்கு தான் தகுதி உண்டு, நீ உட்காருங்க கவிஞர், அவருக்கு தகுதி இல்லை, உட்காருங்க அப்படின்னு. யாராவது அப்படி பேச முடியுமா? அப்படி என்னை தகுதி இல்லை என்று பேசினார். இதை வந்து பாக்கியராஜ் வந்து பாக்கியாவில் போடுறாரு. அப்போ வந்து பாக்கியராஜ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார் யார்கிட்ட, பாரதிராஜாட்ட. அப்போ குறிப்பெடுக்க வந்திருக்காரு. அந்த குறிப்பெடுத்ததை இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு. இப்போ எல்லா பத்திரிகையிலும் போட்டாங்க. அதை பலம் எது பலகீனம் எதுன்னு கேள்வி கேட்குறேன் ஒருத்தன் யார்கிட்ட, பாக்கியராஜ்கிட்ட. அது சொல்கிறாரு, பலம் எது பலகீனம் எதுங்கிறிய, பலத்தையே பலகீனமாக்கி பலகீனத்தையே பலமாக்கிய ஒரு சங்கத்தை சொல்லுகிறேன், பலமாக்கி. கண்ணதாசன் பலகீனத்தை பலமாக்குனார் இந்த மாதிரி அப்படின்னு இந்த செய்தியை போட்டு 15 உள்ள பெற்றது நான் அது அனுபவத்துக்கு தாண்டா அப்படின்னு சொன்னார். இதுதான் பலம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை ஞாபகம் வச்சு விளக்கம் கொடுத்தாரு பாக்கியராஜ்னா. எந்த அளவுக்கு நாங்கள் அன்றைக்கி வெற்றி பெற்றுக்கணும் பார்த்தீங்களா?
அப்புறம் இது பேசக்கூடாது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இறங்கி ஸ்டேஜை விட்டு இறங்கி வந்து பேசிட்டுருக்கீங்களா? அது இறங்கி வந்ததுக்கப்புறம் ஜாலியாக தட்டி கொடுத்துருவாரு. சார் அவர் மாதிரி விரோதிகளை கூட நேசமாக்கி கொள்ளக்கூடிய உலகத்தை கிடையாது. மேடையில் கண்ணாமண்ணான்னு திட்டுவார் கலைஞரை, கண்ணாமண்ணான்னு திட்டுவார். திட்டிட்டு அப்புறம் கலைஞரோட ஜாலியாக பேசிக்கிட்டு என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் அப்படி இப்படின்னு. நீங்கள் எமர்ஜென்சி பீரியடில் கலைஞர் குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாலினையெல்லாம் கைது பண்ணிட்டாங்க. கலைஞருக்கு மேடை கிடையாது. கலைஞர் வந்து அரசியல் எழுத முடியாது முரசொலியில், அவர் இலக்கியத்தை எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் டி நகரில் பாண்டி பஜாருக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, பெரிய பார்க்கு, பனகல் பார்க்கு. பனகல் பார்க்குக்கிட்ட ஒரு கூட்டம் போடுறாரு, இலக்கிய கூட்டம் மாதிரி பெரிய கூட்டம் போடுறாரு. நெடுமாறனை வச்சு கூட்டம் போடுறாரு. நெடுமாறன் அதான் கண்ணதாசன் ஐயா போடுறாரு கூட்டம். அதில் கலைஞர் சிறப்பு பேச்சாளர். எங்கேயுமே பேச முடியாது, ஆனால் கண்ணதாசன் காங்கிரஸில் இருக்கிறதுனால தைரியமாக ஒரு கூட்டம் போட்டார். அதில் கலைஞரை கூப்பிட்டாரு சார். கூப்பிட்டு பேசினார். கலைஞரை பற்றி கண்ணாமண்ணான்னு பாராட்டி பேசினார். கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார், என் நண்பர் கண்ணதாசன் அவர்கள் என்னை மிகவும் சிறப்பாக பாராட்டினார், அதற்காக நான் இப்பொழுது நன்றி சொல்லப் போவதில்லை. ஏனென்றால் என்றைக்கு வாபஸ் வாங்க வேண்டி வரும்னு தெரியாது. இன்றைக்கி என்னை பாராட்டிட்டார், உடனே மறுத்து நாளைக்கு என்னை திட்டிடுவார், அதனால் அப்போ வாபஸ் வாங்க வேண்டி வரும். அதனால் நீங்கள் நன்றி சொல்லாமல் இருந்தால் அது அப்படி முடிஞ்சிடும். அவ்வளவு பாராட்டினார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நட்பாக இருக்கக்கூடியவரை எமர்ஜென்சி பீரியடில் கூப்பிட்டு காங்கிரஸ்காரர்களுக்கு கூட்டம் போட்டு கலைஞர் கூப்பிட்டார் சார். அந்த மாதிரி தைரியசாலி, அந்த மாதிரி யாரையும் நேசிக்கக்கூடியவர். நாங்கள் தான் தொண்டாட்டினோம் அந்த மேடையில். நான் நெடுமாறன் எல்லாம் இருந்து வேலையெல்லாம் பார்த்தோம். அதனால் கண்ணதாசன் வந்து மேடையில் பேசுகிறத தப்பாகவே நினைக்க மாட்டார். மேடையில் பேசுகிறத தப்பாகவே நினைக்க மாட்டார். ஒரு நாள் சொன்னார், இங்கே 10 கவிஞர்கள் கவிதை பாடினார்கள், எல்லோரும் என்னை குடியார் என்றே பாடினார்கள். எல்லாரும் என்னை குடியார் என்றே பாடினார்கள். தமிழை குடித்தாய், அதை குடித்தாய், கரைத்து குடித்தாய், குடித்தாய் குடித்தாய் என்று பாடினார்கள். ஆனால் என் தம்பி நாகப்பன் மட்டும்தான் என்னை குடியார் என்று பாடவில்லை, குடித்தாய் என்று பாடவில்லை. ஏனென்றால் அவன் பிற்காலத்தில் என்னை போல் ஆக வேண்டும் என்று நினைக்கிறானோ என்னவோ தெரியல. நான் பாராட்டுறாரு நினைச்சிக்கிட்டே இருக்கேன். பாண்டிச்சேரி கம்பரோலா கவிஞர் பாராட்டுறாரு நினைச்சிட்டு போட்டு நச்சு எடுத்து விட்டார். ஏன்னா அவர் நம்மளை தாக்குறாருன்னு நினைக்க முடியாது, மனசில் என்ன நினைக்கிறோ சொல்லிவிடுவார். அப்புறம் தப்புன்னா டே என்னோட கோமாடா அப்படிம்பார். சார் அவர் மாதிரி ஒரு தாய் உள்ளத்தை பார்க்க முடியாது சார். அவர் அந்த அந்த பட்டிமன்றத்தில் நான் பேசினக்கெல்லாம் இன்னொருத்தனால என் மூஞ்சியிலே முடிக்காத போட்டிருப்பார். ஆனால் நைட்டு முடிஞ்சு போய் நான் கவிதை ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்டு கொடுத்து தான் போனோம். ஜாலியாக பேசி வழக்கம் போல் பேசி முடிச்சு தான் போனோம்னு வச்சுங்க. நான் வந்து 23 வருஷம் ஆச்சு மதுவை தொட்டு சிகரெட்டை தொட்டு. நான் தொடுறதில்லை, நான்வெஜ்ஜையும் விட்டுட்டேன். இப்போ எங்கள் டாக்டர்லாம் கேட்குறாங்க எப்படி நிறுத்தினாங்கிறே சொல்லுங்கிறாங்க. நான் வைத்தியசாலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா மது குடிப்போரை திருத்துவதற்காக உள்ளதுன்னு அங்கே போச்சுருங்களேன். இல்லைடா அங்கே போய் ஒருத்தர் திருந்தலை, எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்களே, நீ எனக்கு ஐடியாவை சொல்லினார். ஒரே ஒரு ஐடியா தான், நான் வேண்டாம்னு ஒரு நாள் முடிவெடுத்தேன். என் மக வாணியினுடைய முகம் தெரிஞ்சிச்சு எனக்கு, குழந்தையாக இருந்தாவ. அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தோன்னே இவளையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு நம்ம உயிர் வாழ வேண்டாமா என்று சிந்தித்தேன். அப்போ பாட்டில் பார்க்கும்போதெல்லாம் என் மக முகம் தெரிஞ்சு இனிமேல் தொடுவதில்லை என்று மனதில் உறுதி எடுத்தேன். அந்த மன உறுதி தான் இன்று வரை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். எந்த மருந்தும் கிடையாது. மன உறுதி இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அது ரொம்ப கரெக்டான விஷயம் சொன்னீங்க. 25 வருஷம் ஆச்சு நீங்கள் நிறுத்தி தொடலை. எப்போ நீங்கள் அதை தொடங்குனீங்க மதுங்கிற விஷயத்தை? அது நல்லா 18 வயசில் தொடங்கிடுவேன். 18 வயசில் இந்த கவிதை துறையில். ஆனால் எதுக்காக கேட்குறேன்னா, ஒருத்தருக்கு ஒருவரை மது எப்படி பற்றி கொள்ளும்னா, நான் கண்ணதாசன் மாதிரி பெரிய கவிஞர்கள்லாம் குடிக்கிறத பார்த்தேன். சரி, அப்புறம் தான் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் அந்த மதுவை பற்றி எனக்கு சிந்தனை. அவர்கிட்ட போகும்பொழுது பெரிய பெரிய நண்பர்கள்லாம் அவரோட குடிப்பாங்க. அப்போ என்னையும் கொடுக்குறாரு. அதாவது ஒரு பால் கொடுக்குற மாதிரி, ஒரு தாய் பால் கொடுக்குற மாதிரி நினைக்கிறார் ஒரு கண்ணதாசன். சரி, இதை மதுவாக அவர் நினைக்கிறதே இல்லை. தெரியுமா அவங்களுக்கு? மதுவை வந்து ஒரு கெடுதல்னு அவர் நினச்சதே கிடையாது. மது குடிக்காதேன்னு எங்கேயும் பாட மாட்டார். நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சத்தியம்னார். இன்று முதல் குடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னா எம்எஸ் விஸ்வநாதன் அதுக்கு சொன்னார், எந்த குடியாருன்னு இன்று முதல் நிறுத்தின்னு சொல்ல மாட்டாண்டா, நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு போடணும், நாளைக்கு நான் தள்ளுவேன். நாளைக்கு போனால் நாளைக்கு பார்த்துக்குவேன். இன்றுனா நிறுத்திடணுமே, நிறுத்தவே மாட்டான்டா எந்த குடியாருன்னு அப்படின்னாரு. அது மாதிரி நாம் பார்த்தோன்னே ஆசை, பெரிய ஜீனியஸு பெரிய கவிஞர்கள் எழுத்தாளர்லாம் குடிக்கிறாங்களே, நம்மளும் குடித்தா நமக்கு எழுத்து நல்லா வருமோ வந்துச்சு வாந்தி. சரி, ஆனால் இன்னொன்று நான் சொல்லணும்,
இப்போ வந்து கண்ணதாசன் ஐயா வந்து குடிச்சிட்டு தான் எழுதுவாங்களா? தொடவே மாட்டார். அப்படி எவனா சொன்னான்னா அவனை நான் எதிர்த்து கேட்குறேன் கேள்வி. குடிச்சிட்டு அவர் ஒரு வரி கூட எழுதுனதில்லை. அப்போ குடிக்கிறதுங்கிறது எல்லாம் முடிச்சுட்டு, அதாவது எழுத்து என்பதை அவர் தெய்வமாக மதித்தவர். எழுத்தை தெய்வமாக மதித்த மாபெரும் கவிஞன் கண்ணதாசன் குடித்து விட்டு எழுதியதில்லை. பாட்டு எழுதும்போது கூட குடிக்க மாட்டார். முடிச்சிச்சு ஏப்பா மிஸ் முடிச்சாடா எல்லாம் முடிச்சல நீ ஒன்றும் இல்லை கண்ணப்பா அந்த மருந்தை எடுப்பார். மதுவை எடுன்னு சொல்ல மாட்டார், மருந்தை எடுன்னு சொல்லுவார். மருந்தை எடுத்து கொடுத்தா மருந்தை ஊற்றி சாப்பிடுவார். ரெண்டாவது அவர் குடிக்கிற மாதிரி உலகத்தில் நம்மளாம் குடித்தோம்னா வாந்தி எடுத்துருவோம். அவர் இம்முனியோடு ஊற்றிக்குவார் மதுவை, இவ்வளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவார். அது போதையே வராது. எவ்வளவு நேரம் குடித்தா அவர் போதையில் ஒரு நாள் கூட உளறி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவ்வளவு இவ்வளவு உடல்நிலை கேடா மதுவில் வந்து தான் ஒரு உண்மை. அவர் தன்னை கவனிச்சிக்கவே இல்லை. இவ்வளவு மாத்திரை அள்ளி கொடுப்போம், இவ்வளவு கலர் மாத்திரையாக போட்டுக்குவார். என்னென்ன இவ்வளவு கலராக போடுறீங்க, பிற்காலத்தில் நீனும் போட்டுக்காடு அப்படிப்பாரு. நீனும் போட்டுக்காடு அப்படிப்பாரு. அந்த மாதிரி மாத்திரை அவருக்கு சுகர் இருந்துச்சு, ப்ரெஷர் இருந்துச்சு, அவ்வளவு உடல்நிலை மதுவால் இறக்கலை, உடல்நிலையை கவனிக்கலை. அப்புறம் ஊசி போட்டார், போதை ஊசி. அப்புறம் காமராஜர் வீட்டுக்கு போனோம். விட்றான் போனது மூப்பனாரெலாம் இருந்தார். அப்போ காமராஜர் சொன்னார், நான் குடிக்கிறவங்களை வந்து காங்கிரஸ்லேயே சேர்க்கறது இல்லை, உங்களை மட்டும்தான் சேர்த்தேன். நீங்கள் மகா கவிஞன், அதனால் அதை மட்டும் மறந்துட்டு உங்கள் கவிதைக்காக உங்களை சேர்த்தேன். நீங்கள் இப்போ என்ன ஊசியெல்லாம் குத்திக்கிறீங்களா? அது என்ன ஊசியெல்லாம் குத்தப்படாதுன்னு, அது குத்தினா எவ்வளோ நாளைக்கு உயிர் வாழ்விய, உயிர் வாழ வேண்டாமா கவிஞர்கள்லாம், அது ஊசியை நிறுத்துங்கய்யா அப்படின்னாரு. முடிச்சுட்டு மூப்பனார்கிட்ட சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போனோம். சத்தியமான உண்மை, உடனே நிறுத்திட்டார். அந்த ஊசியை பூரா தூக்கி போட்டார், உடனே போதை ஊசியை. இனிமேல் போடுவதில்லைன்னு நிறுத்தினார் சார். அந்த வைராக்கியம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் போதை ஊசி போடவே இல்லை. அந்த வைராக்கியம் காமராஜர் மேலே வச்சுருந்த பக்தி, அவருக்கு பெருந்தலைவர் காமராஜர் மேலே அளவு கடந்த பக்தி வச்சுருந்தார். ஆமாம், அதனால தான் தூக்கி எறிஞ்சார் எல்லாத்தையும். அதனால் அவர் வந்து உடல் நலத்தை கவனித்ததே கிடையாது. ஒரு நாள் கூட தன்னுடைய உடல் நலத்தை கவனிச்சதே கிடையாது. நல்லா சாப்பிடுவார், சாப்பாடுலாம் நல்லா சாப்பாட்டு சத்துள்ள சாப்பாடு சாப்பிடுவார். கிட்னி அது இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவார், சாப்பிடுவார், நல்லா சாப்பிடுவார். அதை விட பொன்னம்மாச்சி சமையல் டாப்பாக இருக்கும், பார்வதி அம்மா சமையல் டாப்பாக இருக்கும். 2 மனைவியுமே அவருக்கு செல்வாக்கான நல்லா கவனிப்பாங்க. ஆனால் நம்ம ஆட்சி வந்து கொஞ்சம் கோபக்கார ஆட்சி. பார்வதி அம்மா நல்லா கவனிச்சுக்குவாங்க, நல்லா கவனிச்சுக்குவாங்க. அவருக்கு வேண்டியதை செஞ்சு அருமையாக கவனிச்சுக்கினேன். என்னமோ துரதிர்ஷ்டம், அவர் உடம்பு கவனிக்காமல் போய் அமெரிக்காவில் வந்து ஒரு 54 வயசு சார் அமெரிக்காவில் போய் மாட்டிக்கிட்டார். அமெரிக்கா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், அமெரிக்காவிலேருந்து அவரை கூட்டிகிட்டு வந்துருங்க, இங்கே பாப்போம் வைத்தியம்னார். கேட்க மாட்டேன்னு அமெரிக்காவிலே போட்டார். அமெரிக்காவில் ஒழுங்காக கவனிக்காம விட்டாங்க. எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது, இல்லாட்டி சாக வேண்டியவர் இல்லை. எம்ஜிஆர் வந்து இங்கே அப்பல்லோவில் வச்சு நல்லா பார்த்துருவோம் அப்படின்னாரு. அப்படி தான் நினச்சேன். அப்பல்லோவில் போன ஒரு அம்மா போய் சேர்ந்துருச்சு. சரிதான் ஐயா, நீ கண்ணதாசனோட வந்து இவ்வளவு ஒரு நெருக்கம், அதே நேரத்தில் வந்து வாலிகிட்டையும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு அன்போடு இருந்திருக்கீங்க. எப்படி அது? வாலிகிட்ட மட்டும் இல்லை, வைரமுத்துட்டே நான் ரொம்ப அன்பு. இன்றைக்கும் வைரமுத்து என்கிட்ட உயிராக இருப்பார். என் மக கல்யாணத்துக்கு வந்து பிரமாதம் பண்ணிட்டு போனார். என் மக கல்யாணத்துக்கு வந்தார். ரொம்ப ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் என் மக கல்யாணத்துக்கு வந்து எங்கள் 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு ஒன்றா பொண்ணாடையெல்லாம் பொருத்தி அவரே எல்லாம் பண்ணார். அந்த மாதிரி எல்லா கவிஞத்தையும் நான் நல்லா இருப்பேன். அந்த சினிமா துறையில் இருக்க கவிஞரெல்லாம் நல்லா இருப்பேன். எல்லாத்தையும் கொத்தமங்கலம் சுப்புட்டே நம்ம நல்லா இருப்பேன். அவர் தலைமையில் நிறைய பாடியிருக்கேன், கவிஞர்கள்லாம் பாடியிருக்கேன் அவர் தலைமையில். நான் சென்னையில் இருந்ததுனால எல்லாரையும் பார்ப்பேன், சரி பழகுவேன், நிகழ்ச்சிகளில் போய் உட்காருவேன் பார்வையாளராக. இன்னொன்று சொல்லுவாயா, ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இன்னொரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு நிகழ்ச்சி நடந்ததுனால அங்கே போய் உட்கார மாட்டாங்க, நம்மே அதுக்கு போகணும். நான் எல்லாருடைய பேச்சுக்கும் போய் உட்காருவேன். எனக்கு நிகழ்ச்சி இல்லைன்னு வச்சுங்க, ஃப்ரீயாக இருந்தேன்னா சென்னையிலையும் சரி, காரைக்குடிலையும் சரி, திருவையிலையும் சரி, நான் பார்வையாளரை போய் உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா உலகத்தை தெரிஞ்சுக்கணும், அவங்களாம் எப்படி பேசுகிறாங்க, நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறத. இன்னமும் நான் வந்து மாணவனாக தான் இருக்கேன். சரி, இன்னும் மாணவன் தான். என் மனைவிக்கு மாணவன். அவங்க சில இது எனக்கு இலக்கியம்லாம் சொல்லி தருவாங்க, எனக்கு இலக்கணம் தெரியாது, அவங்க சொல்லி தருவாங்க, அதெல்லாம் சொல்லி தருவாங்க, கேட்டுக்குவேன் என்னென்ன வேணும்னு. இப்போ இன்னொன்று குறிப்பிட்றேன். இப்போ இவ்வளவு நினைவு திறனோடு அந்த பாடல்கள்லாம் சொல்கிறீங்களே, இது எப்படி மனப்பாடம் பண்ணுவீங்களா, மனனம் பண்ணுவீங்களா, எப்படி இது? 2 இடம் 3 பேசினாலே எனக்கு மனப்பாடம் ஆகிடும். அப்படி ஒரு அது ஒரு இயற்கையிலே ஒரு ஆண்டவனுடைய சக்தி. அதே நேரத்தில் மறந்து விட்டு அவர்கிட்ட கேட்பேன். என் பக்கத்துலேயே மனைவி போய் மேடையில் உட்காந்துருப்பா, எந்த மேடையில் பார்த்தாலும். ஏன்னா எனக்கு ஏதாவது விட்டு தடுமாறேன்னா எடுத்து கொடுத்துருவா. சரி சரி. கம்பரோட உட்காந்துருக்கும் போது தடுமாறிட்டேன், எடுத்து கொடுத்துட்டாங்க. கீழேருந்து சிலகணை சுரா பற்றிலாம் அவள் சரசு போய் பக்கத்தில் உட்காந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாவர் அப்படின்னு சொல்லி. சரி, பாலியை பற்றி பேசி. பாலி அதுவேன். பாலியும் நானும் பிராலிமலையில் சந்தித்தேன் முதல்ல. அருமையான விழா, அருணகிரிநாதர் விழா.
அதில் ஏற்கனவே கவியரங்கம் பாடினார் அவர் மற்றவங்க தலைமையில். அப்போ திருவாரூரில் நானும் அவரும் கவியரங்கத்தில் பாடினோம். அப்போ நெருக்கமான பழக்கம்ல வணக்கம் ஏன் வணக்கம்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டான். ராலிமலையில் அவர் தலைமை, நான் அவர் தலைமையில் பாடினேன். ரொம்ப அருமையாக பாடிட்டார் அருணகிரிநாதர் விழாவில். பாடணுன்னே நீங்கள் இது வரைக்கும் கம்பர் விழாவுக்கு வரல இல்லையா அப்படின்னேன். இல்லைப்பா நம்மளை எங்கே கம்பர் விழாவை கூப்பிட்றாங்க, அதெல்லாம் கூப்பிட மாட்டேங்க. இல்லையா, இந்த வருஷம் உங்களை நிச்சயமாக கூப்பிட வைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் சொல்கிறேன், நல்லா எவ்வளோ நினைவாக வச்சுருக்கேன். ஆகஸ்ட் மாதம் அருணகிரிநாதர் விழாவில் சொல்கிறேன் உங்களை இந்த வருஷம் கூப்பிட வைக்கிறேன்னு. மார்ச் மாதம் கம்பர் விழா. நான் ஜனவரியிலே போய் சாவணக்காரட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஐயா பாலின்னு ஒரு கவிஞர் இருக்கார், ரொம்ப பிரமாமல் பாடுறாரு, நல்லா பாடுறாரு, நீங்கள் கூப்பிடணும்னு. இப்படி தான் நீ கண்ணதாசனை சொன்னேன். மொதல் வருஷம் ஒழுங்காக பண்ணிட்டு போயிட்டேன். மறு வருஷம் நம்மளை இழுத்தடிச்சு விட்டேன், லேட் பண்ணி என்னை தொந்தரவு எடுத்துக்கிட்டேன். நம்ம லேட்டாக யாரையுமே ஏற்றுறதில்லை மேடையில். நீ சொன்னானே பண்ணேன், மெய்யப்பன் சொன்னானே பண்ணேன், நீங்கள் 2 பேரும் இனிமேல் யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னாரு. இல்லையா, வாலி ஐயங்கார் நல்ல வைஷ்ணவன், இலக்கியம்லாம் கற்றுக்கினவரையா, நல்லா கம்பராமாயணம் தெரிஞ்சவர், பாடுவார்னு. அப்படியா, சரி ஏதாவது ஒரு கவிதையை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் போய் வாலிகிட்ட சொன்னேன், ஐயோ உங்களோட கவிதை புத்தகம் ஏதாவது இருந்தால் தாங்க. அப்போ அம்மானு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த அம்மா புத்தகத்தை கொண்டு ஐயாட்ட கொடுத்தேன். கொடுத்தோன்னே கூப்பிடுங்க ஐயான்னு. அப்படியா, நீனே ஏற்பாடு நீ கூட்டியாந்துருவேன்னாரு. இல்லையா, நான் கூட்டியாரனே. டக்குன்னு வாலிகிட்ட போய் இந்த வருஷம் கம்பர் விழாவில் கவியரங்கன்னே, நான் கவியரங்கில் பாடுறேன் அப்படின்னாரு. கவியரங்க தலைமை அப்படின்னு. அப்படியா, ஆமாம் கவியரங்க தலைமை உங்களை அவசியம் கூப்பிடுவார், ஐயாட்டேருந்து லெட்ரு வரும், நீங்கள் ஒப்புதல் தருவீங்க, ஆனால் கொஞ்சம் சினிமாத்தனத்தை காமிச்சிடக்கூடாது, கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு. அதெல்லாம் வந்துடுறேன், ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சரின்ட்டு வாலியை கூப்பிட்டோன்னே வாலி ஒரு கிசும்பு பண்ணிவிட்டார். அது வருத்தம் தான் எனக்கு. அது அவரே வருத்தப்பட்டு எழுதியிருக்காரு. என்னென்னா, நான் நேரடியாக வருகிற ரயிலில் என்னால் காரைக்குடிக்கு வர முடியாது, திருச்சியில் வந்து இறங்குறேன், திருச்சியிலேருந்து என்னை காரில் கூட்டிவாங்க அப்படின்னு காரில் கூட்டியே சொன்னார். உடனே எழுதினோடனே சாவணக்கான கோவமா என்கிட்ட வந்து, டே நீ தானே கூப்பிட்ட, இந்த திருச்சியில் போய் கூட்டிகிட்டு வாங்கினேன் அவனை. எப்படி என்ன திருச்சிக்கு பஸ்ஸில் ஓட, திருச்சியில் வந்து எங்கள் சுதந்திர கட்சிக்காரன் ஒருத்தர் காரை வர சொல்கிறேன், அந்த காரில் அவனை கூட்டிகிட்டு வா, நைட்டு போய் தங்கிக்கினார். நைட்டு போய் எங்கேயும் போய் தங்குறேன். அப்போல்லாம் லாட்ஜெல்லாம் போட்டு செலவினக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் நான் போய் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து கிடந்து வாலியை காரில் ஏற்றிக்கிட்டு கொண்டாந்து கவியரங்கத்துக்கு கொண்டாந்து குளிக்க வச்சு எல்லாம் பண்ணி, அவர் வாலி கண்ணதாசனோட அதிகம், கண்ணதாசனோட அதிகம் வாலி. அவர் அப்பா நைட்டுக்கு எல்லாம் வேணும்ல இருந்தார். சரின்னா அப்புறம் சிக்கன் எங்கள் வீட்டில் சமைக்க சொல்லி, யார் ஐயங்காரியா சிக்கன் சமைச்சு அதை வச்சு இதையும் கொடுத்து நைட்டு அவருக்கு காலையில் கவியரங்கம் பாடினார். ஃபுல்லாக சரக்கு இத்தியாதியோட உண்டு டிவியில் வச்சுட்டோம். அப்போ டிவியில் தங்க வச்சேன். அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு தகுந்த செட்டெல்லாம் என்கிட்ட இருந்துச்சுல்ல, அவங்களுக்கு கோதாவில் இறக்கி விட்டு சாவணக்கணக்கு தெரியாமல் எல்லாம் பண்ணி சாப்பிட சொன்னேன். கவியரங்கத்தில் கொட்டி மனுஷன். உள்ளூர் நானும் கவியரங்கத்தில் பாடினேன். உள்ளூரில் விளைவோ மாடப்பாட்டு கம்பன் அடிப்படி சாக்கணேசனை பற்றி அவர் பாடின அளவுக்கு கண்ணதாசன் தான் அதுக்கு மேலே பாடினவர். 2 பேரும் தான் கம்பன் அடிப்படியை பற்றி கொட்டு. அதில் வாலியும் கொட்டிட்டார். அதுக்கப்புறம் வாலி பாடின பாடலை பார்த்தோன்னே அருணகிரி வந்து என்கிட்ட கேட்டார், பாண்டிச்சேரிக்கும் கூப்பிட்ருவோமா நான் பண்ணார். என்ன கூப்பிடுங்க ஐயா, நல்லா கூப்பிடு. அதுலேருந்தே வரிசைக்கு கம்பர் விழாக்கள் பூரா சென்னை கம்பர் விழா வரைக்கும் அவர் போனதுக்கு காரணம் அடித்தள வகுத்தவை அருணாப்பன் என்ற நன்றி உணர்ச்சி அவருக்கு இருந்ததால் மற்றவரெல்லாம் என்னை சொல்லாத காலத்தில் என் பெயரை உச்சரித்த மகான் வாலி. மிகச் சிறப்பாக நானும் இந்த 100 என்ற புத்தகத்திலும் வானதி வைப்பம் வெளியிட்டாங்க. அதுலேயும் ஆனந்தவுடன் வெளியிட்ட நினைவு நாடாக் என்ற புத்தகத்திலேயும் நன்றி உணர்ச்சியோடு என் அன்பு கவிஞர் கம்பன் அடிப்படிக்கு வேப்பிலை அடித்து சண்டை போட்டு என்னை கம்பர் கழகத்தினுடைய கவியரங்க தலைவராக ஆக்கியவர் என்னுடைய அருமை நண்பர் மக்கள் கவிஞர் அருணாப்பன். அவர்தான் மகா கவி, என்னுடைய நண்பர் என்று என்னை நன்றியோடு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். கீழச்சேப்பட்டிக்கு நான் கூட்டி போனது எல்லா விஷயங்களையும் எழுதியிருக்காரு. நன்றி உணர்ச்சி உண்டு வாலி. ஏன்னா யார் வளர்த்தார்களோ அவர் பேரை சொல்லணும் சார். நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன், கம்பன் அடிப்படி என்னை வளர்த்தார், கண்ணதாசன் என்னை வளர்த்தார், பட்டிமண்டபத்தில் அடிகளார் என்னை வளர்த்தார். அதுக்கு தான் அடிகளார் படத்தை நான் நேரே வச்சுருக்கேன். அடிகளார் என்னையும் மனைவியும் ஒரு நிகழ்ச்சியிலோடு விடாமல் கூப்பிட்டுருக்காரு. குணவடி அடிகளார் நடத்துகிற நிகழ்ச்சி பூரா கூப்பிடுவார். எங்கள் ஊருக்கு 60ஆம் வருஷம் கூட்டியாந்தேன். 60ஆம் வருஷம் 1960 வந்து தமிழ் இலக்கிய விழாவை தொடங்கி வச்சாங்க. அடிகளாரும் சாகணையனும் 2 பேரும் உயிரோடு இருக்க வரைக்கும் வருஷம் வந்திருக்காங்க. ஒரு வருஷம் கூட ஃபெயிலியர் இல்லை. வருஷம் வந்து சிறுவையில் வந்து பேசிட்டு தான் போவாங்க. இப்போ இந்த அடிகளார் வர்றாரு, சின்ன அடிகளார், இப்போ பொன்னம்பல அடிகளார் அவர் வர்றாரு.
அந்த மாதிரி நான் ஒவ்வொருத்தரையும் அப்படித்தான் உறவுகளை வச்சுருக்கேன். அது மாதிரி வாலியை வந்து அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் எந்த மேடைக்கு போனாலும் என்னை சொல்லுவார், ஒரு நாள் பழகினும் உயிருக்குயிரனு வருநாள் எல்லாம் வளமுடன் பழகிடும் அருணாகப்பனே அன்புடை தம்பியே திருநாள் எல்லாம் தினமும் வாழ்க, திருநாளெல்லாம் சிறப்புடன் வாழ்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் திருநாள், அந்த நாளெல்லாம் சிறப்புடன் வாழ்கன்னு வாழ்த்துனவர் அவர். என்னை வாலியோடு நான் இருந்தது எல்லாம் என்னென்னா, வாலியும் கண்ணதாசனும் ஒன்றா இருந்தபோது நாங்கள் ஒரு இதில் டிவியில் சொல்லும்போது நானும் அருணாகப்பனும் மது அருந்தி கொண்டிருந்தபோது சொல்லிவிட்டார் வாலி. அப்புறம் நான் சொன்னேன், நீ மது இருந்தனா எல்லோரும் கூப்பிடுவாங்க, நான் மது இருந்தேன்னா கூப்பிட மாட்டாங்க, என்னை மோசமான குடியாருன்னு நினைப்பாங்க, நீ சொல்ல மாட்டாயா அப்படின்னு சொன்னேன். கண்ணதாசனோட இருந்தில்ல அப்புறம் என்ன அப்படின்ட்டாரு. அதனால் எனக்கு கிடைச்ச 2 பேரும் அருமையான நன்றி உணர்ச்சி உள்ளவர்கள், அருமையான சிந்தனையாளர்கள். இந்த ஒரு குறை இருந்துச்சு அவங்ககிட்ட, என்கிட்டே இருந்துச்சு, நான் திருத்திக்கிட்டேன். அவங்க திருந்துறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க. அது அவ்வளோதான். இல்லை, வாலி ஐயா கூட கிட்டத்தட்ட கடைசி காலம் வந்து வாலி ஐயா கடைசியாக நிறுத்திட்டாங்க. ஃப்ளைட்லேயே ஏற முடியாத நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதனால ஃப்ளைட்டில் ஏற முடியல அவரால், பாமாட்டேன்ட்டு. நான் கேட்டேன், அந்த இதய வலி ஏதோ அவருக்கு இருந்திருக்கு, இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாருமா, அதனால் சிரமப்பட்டார் உள்ளோடியே. ஆனால் உயிரோடு இருந்த வரைக்கும் என்கிட்ட உயிராக இருந்தார். என் பிள்ளைகிட்டெல்லாம் பேத்திகள்னு பேசுவார். ரொம்ப அருமையான ஆச்சிட்டு வியாழக்கிழமை பேசுவார். அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய கிஃப்ட்டையா, பெரிய கிஃப்ட். இந்த கிஃப்ட்டு, இந்த சுற்றி இருக்க கிஃப்ட்டு பெரிய கிஃப்ட்டு, பிரமாதம். அந்த அளவுக்கு வாலி வாழ்த்தினார். எதுக்காக சொன்னால், ஒவ்வொருத்தர்ட்டையும் நான் வாழ்த்து தான் வாங்கியிருக்கேன், தவிர என்னை திட்டினதே கிடையாது. ஒவ்வொருத்தருக்காண்டி போராடிருக்கேன். கம்பனடி போட்டிட்டு போராடுறதுங்க சாதாரண சார், விரட்டிடுவார். கம்பனடி போட்டிட்டு கம்பர் விழாவில் நான் வேலை பார்க்குறேன். கம்பர் விழாவில் அப்போ எனக்கு என்ன தெரியுமா வேலை, டிரான்ஸ்போர்ட் கமிட்டின்னு பேர். எனக்கு போக்குவரத்து கமிட்டி. யார் வந்தாலும் வரவேற்கணும், தங்க வைக்கணும். அப்போ ரேடியோ ஸ்டேஷனை வரவேற்று தங்க வைக்கிறதுக்கு என்னுடைய வேலை. ராத்திரி 7:30 மணிக்கு அவங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. 7:30 மணிக்கு ரேடியோ ஸ்டேஷன் வருதுப்பா, நான்ப்பா நீ எவ்வளோ வரவேற்று வழக்கமாக பண்ணிட்டு இருந்தார் சவணக்கணை. சரின்ட்டு நிற்கிறேன். 7:15 மணிக்கு மேனாச்சேனா முத்துராமன் செட்டியார்னு செயலாளர் இருந்தார். முத்துராமன் செட்டியார் அவர் வந்து என்னை கூப்பிட்டு, நான்ப்பா கொப்படை உங்களுக்கு போய் இந்த தேர் கட்டுற இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னா. நான் சொன்னேன், 7:30 மணிக்கு ரேடியோ ஸ்டேஷன் ஆட்கள் வரப்போகிறாங்க, அவங்கள வரவேற்று நான் பண்ணணும், அதனால் இப்போ போக முடியாது. இல்லைடா நீ போ, அவன் வர்றவங்களை வரவேற்று நாங்கள் உட்கார வச்சுருக்கோம். ஐயா திட்டுவார். ஐயாட்ட நாங்கள் சொல்கிறோம், நாங்களே அனுப்பணும்னு சொல்கிறோம், நீ போய் வாங்கிட்டு வந்தார். நான் ஒரு ஏமாந்த ஒளி, நான் அவன் சொல்கிறான்னு நான் திட்டி சொல்கிறான்னு புறப்பட்டு நான் கொப்படை உங்களுக்கு போனேன் சைக்கிளில். இத்தனை கார் எடுக்க தெரியாமல் நான்லாம் ஒரு விதியத்தவையா, கார் எடுக்கணும்னு தைரியம் வாங்கணும்ல, சைக்கிளில் போய் கொப்படை உங்களுக்கு வாங்கி ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு பின்னாடி வச்சுக்கிட்டு வர்றேன். இந்த பாத்திர வியாபாரி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன். அவன் ரேடியோ வந்துட்டேன். வந்தோடனே சாவணக்காரன், நாப்பான்னு கத்திருக்காரு. என்னை காணும். அப்போ யாரும் அவங்கள சொல்லியிருக்கா, நான் இப்போ வந்து இங்கேயே வெளியே போயிட்டானே. எப்படி வெளியே போவேன்? நான் சொன்ன வேலையை பார்க்கவேன், அவனுக்குள்ளே வேலை இல்லானே, எப்படி வெளியே போவேன்? இந்த நேரம் போகலாமா? இனிமேல் வந்தானா மெய்யப்பாக்கிவா. நான் அப்போ உங்கள்கிட்ட கவர் எல்லாம் இருக்குது, அந்த ஃபைல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனை போக சொல்லி இனிமேல் வர வேண்டாம்னு சொல்லி கம்பர் விழா பக்கமே வரக்கூடாது. அவனை கவியரங்கத்தில் இந்த வருஷம் போட்டேன். அவன் வீட்டுக்கு கார் போகும், காரில் கூட்டியாந்து அவன் கவியரங்கம் பாடணும், பாடிட்டு போச்சு. இனிமேல் உள்ளே வரப்படாதுன்னு சொல்லி என் மூஞ்சிலே முடிக்கப்படாது போச்சு. எப்போ போனேன் அப்படின்னு திட்டினாய். எவனுமே சொல்லலையா நான் அந்த கம்பர் விழா வேலையை தான் போயிருக்கேன்னு சொல்லலை சார் ஒருத்தனை. என்ன சமுதாயம் இந்த சமுதாயம், யோசிச்சு பாருங்கள். உடனே சொல்ல வேண்டாம். அந்த முத்துராமன் செட்டியார் வந்து நான் தான் போச்சேன்னு, கொப்படை உங்களுக்கு நான் தான் போச்சேன்னு சொல்லணும்ல, யாருமே சொல்லலையா. சொன்னா விட்டு என்னை திட்டு வாங்கி வச்சுட்டாங்க. நான் வர்றேன், தள்ளிக்கிட்டு வர்றேன், வந்து இறக்கி போட்டேன். நாப்பா உங்கள்கிட்ட இருக்க கவர் வரலாம் மெய்ய போட்ட கொடுத்துட்டு நீ வெளியே போ, நீ இனிமேல் இங்கே வர வேண்டாம், நீ போ. அதுக்குள்ளே ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டர் விஜய திருமங்கலா கெஞ்சிறாரு. இல்லைன்னு அவன் வேலையாக தான் போயிருக்காரு, நீ கோவப்படாங்க. நம்ம வீட்டு மண்டபம் தானே நாங்கள் உட்காந்துருக்கோம், தப்பு இல்லை, லேட்டானால் பரவாயில்ல, நாங்கள் இன்னும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டு எல்லோரும் ரூமுக்கு போக முடியாது, விடுங்கிறாங்க. முடியாதுன்னு தப்புறாரு. ஒன்றும் எனக்கு ஒன்றும் புரியலை. நான் கொண்டு இந்த வாங்கின சாமானை தூக்கி போட்டு நான் மண்டபத்தில் ஒரு ஓரத்தில் போய் படுத்துட்டேன். வாழை பொங்கடா அப்படின்ட்டு நான் படுத்துட்டேன். நான் அவருக்கு செஞ்சவெல்லாம் இல்லை, எல்லோரும் போயிட்டா. இப்போ விஜய திருமங்கலத்தை கொண்டு மெய்யப்பட்டியார் கொண்டே ரூமில் விட போயிட்டார். அப்போ பேரன் திருவாசகம்னு ஒருத்தர் இருந்தேன், பாவம் மாற்றுத்திறனாளி, உயிரானவன் மேலே அவன் எனக்கு வாழ்த்தெல்லாம் எழுதியிருக்கேன், வச்சுருக்கேன், புத்தகத்திலே போட்டிருக்கேன். அந்த புள்ள விட்டு யார் விட்டு கம்பன் அடிப்பொடி கண்ணதாசன் காக்கு கோன்ராமன் கொண்ட வாழ்த்தோடு அந்த திருவாசகத்தினுடைய வாழ்த்தையும் போட்டிருக்கேன். அதில் அந்த புள்ள விட்டு வாழ்த்தை. அவன் ஐயா
நீங்கள் இந்த கற்றுக்கத்திரிய நான் பண்ண என்னை போக சொன்னது யார் தெரியுமா? முத்துராமன் தான் போக சொன்னான். எதுக்கு? கொப்படையம் கோயிலில் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி, தேருக்கு கட்டுறதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி, மேடையில் கட்டுறதுக்கு நான் பண்ண போக மாட்டேன்னு இப்போ கெஞ்சிரா. இல்லை நம்ம இல்லை நாங்கள் விஜய் திருமங்கலத்தில் நாங்கள் வரவேற்று உட்கார வச்சுக்கிறோம், நீ போயிட்டு வா அப்படின்னு போக சொல்லிட்டு, இப்போ நீங்கள் இந்த கற்றுக்கத்திரியே அவர் யாருமே பதில் பேசாமல் நிற்கிறார். சொல்ல வேண்டாமா ஐயா? சொல்ல வேண்டாமா? 24 மணி நேரம் உழைக்கிற ஒருத்தர் தான் ஐயா, அவரையும் போக சொல்றியே, விரட்டி விட்றியே. நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளாக பார்க்குறேன், அவர் தான் உழைக்கிறாரு, பிஞ்சு தூக்கி போடுறாரு, என்ன வேலைன்னு இல்லை அத்தனை வேலையும் பார்க்குறாருங்க. அவரை விரட்டுறியே ஏன்? இவங்க சொல்லவே இல்லையே, ஆனாலும் போப்படாதடாவே. முத்துராமன் செட்டியார் மறுக்க வேண்டியானே என்ன? அதெல்லாம் மறுக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் இல்லையா? உங்கள்கிட்ட ஏதாவது பிட்டை போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் அதுக்காக பயந்துக்கிட்டு அவர் யார் சொன்னாலும், யார் வேலை சொன்னாலும் கேட்குறாருயா அப்படின்னா, அப்படியா அப்படி உட்கார்ந்தவர் குழந்தை உள்ளம் படைத்தவர். கம்பன் அடிப்பொடி, இதையும் தெரிஞ்சுங்க. குழந்தை உள்ளம் படைத்தவர். அவர் என்ன பண்ணார்? கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் அப்போ போயிருக்க மாட்டேன், நான் அப்போ மண்டபத்தை விட்டு போயிருக்க மாட்டேன், இங்கே நான் படுத்திருப்பேன், கூட்டியாங்களான்னு சொல்லிவிட்டு அழுகிறார் அவர். கூட்டியாங்களா அப்படி. அப்புறம் என்னை தேடி பிடிச்சி கூட்டியாந்தாங்க. கூட்டியாந்தோடனே அவர் இடத்துல போய் இப்படி நிற்கிறேன். நின்னோடனே, என்ன நாகப்பண்ணனுக்கும் கோவமா? நாகப்பண்ணனுக்கும் கோவம் வருதா? நீ சொல்ல வேண்டியானடா, நானே வேலை சொன்னாலும் நீ போகக்கூடாது, உனக்கு ஒரு வேலை சொல்லிட்டேன்னா அந்த வேலை தான். நான் ஒரு இடத்துக்கு போச்சுறேன்னா, ஐயா இந்த வேலை இருக்குது, எனக்கு கம்பரோடால் இந்த வேலை இருக்குது, நான் போக மாட்டேன் அப்போ நீ என்னையே மறுக்கணும். நீ எப்படி அவங்க சொன்னேன்னு கொப்படையம் கோயில் போனேன், வா சாப்பிட போகணும், இல்லை எனக்கு பசியில், அதெல்லாம் நீ சாப்பிடனா ஐயாவும் பட்டினியாக கிடப்பேன் அப்படின்னு தோளில் கையை போட்டு சாப்பிட சொல்லி கண்ணீர் விட்டு அழுது என்னை கடைசி வரையில் தொண்டனாக வைத்திருந்த கம்பன் அடிப்படை ஞாபகம். அப்படியெல்லாம் உண்மையாக இருந்தால் நான் உயர்வுடையேன் சார். கண்டிப்பாக ரொம்ப நேரம் பேட்டி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு சிரமப்படுத்தி நீண்ட நேர்காணல் இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் தொடர்ந்து இது பேசுவோம். சிரமப்படுத்திட்டோம் ரொம்ப. என்னன்னா அதாவது வந்து பொதுவாக உலகத்திலே ரொம்ப திறந்த ஒரு புத்தகம், அதாவது எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. சத்திய சோதனை சொல்லுவாங்க, அதுக்கடுத்து கண்ணாசன் எழுதின வனவாசம் மனவாசம். எனக்கு தெரிஞ்ச நேர்காணலில் தங்களுடைய பழக்க வழக்கம் முதற்கொண்டு மது இருந்தது முதற்கொண்டு வெளிப்படையாக பகிர்ந்த ஒரு நேர்காணலாக இது இருக்குது. 2வது நேர்காணல். ஆமாம், முதல்ல நம்ம இவங்க 7 சேனல் நாராயணன் சொன்னாங்க. 7 சேனல் நாராயணன். ஆமாம், 7 சேனல் அருமையான மனுஷன். ஆமாம், நான் எனக்கு மது இருந்த பழக்கம் உண்டுன்னு சொல்ல தைரியமாக சொன்னாங்க. அதன் பிறகு 2வது பதிவாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நான் பெருசாக வர முடியாத காரணம் 7 சேனல் நாராயணன் தான். ஏன் தெரியுமா? இப்போ அதே போடுங்க. ஏன்னா அவர் தான் முதல்ல எங்களை ஷூட்டிங் எடுத்தவர். ஆரம்பத்தில் நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய பட்டிமன்றத்தை ஸ்டுடியோவில் வச்சு ஷூட்டிங் எடுத்து அன்னைக்கு 60,000 ரூபா இருந்தார் எனக்கு. சரி சரி சரி. அன்னைக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி 60,000 வள்ளல் பெருமான் எனக்கு அள்ளி கொடுத்துட்டு 4 பட்டிமன்றம் எடுத்தார். கற்பா ஸ்டுடியோவில் எடுத்தார், ஸ்ரீதேவி வீட்டில் எடுத்தார், இப்படி 4 பட்டிமன்றம் எடுத்தார். அது அன்னைக்கு வெளியிருந்தால் பெரிய பேச்சாளரே கிடையாது யாரும், நான் தான் பெரிய பேச்சாளர். அன்னைக்கு வெளியிட முடியாமல் போன காரணம் கண்ணதாசன் பையன் கண்மணி போய் எடிட் பண்ணி கொடுக்காம விட்டேன். இந்த வரேன் அந்த வரேன்னு கவிஞரை விட மோசமாக அந்த பையன் போய் எடிட் பண்ணிக்கவே கொடுக்கல. எடிட் பண்ணலைன்னா நான் எடிட் பண்ணாமல் வெளியிட முடியாதுன்னு வச்சுட்டாரு. 35 வருஷமாக கிடக்குது அப்படி வெளியிடாம. அன்னைக்கு 7 சேனல் நாராயணனை வெளியிட்டு இருந்தாங்கன்னா நான் தான் பெரிய ஆள். ஏன்னா கற்பகம் ஸ்டுடியோவில் அந்த டைரக்டர் பேர் என்ன, கோபாலகிருஷ்ணன் கேட்டார், பிச்சு டீக்கிலே கவிஞரே, பிச்சு டீக்கிலேனாரு. அப்படிலாம் எனக்கு துரதிர்ஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள் தட்டிக்கிட்டு போய். ஆமாம், தட்டிட்டு போச்சு. இன்னும் வருவதுக்கு வாய்ப்பு உண்டுங்கய்யா, அதில் மாற்றம் இல்லை. ஆமாம், எனக்கு 80 வருது. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுலேயும் ஒரு சாதனை படைக்கணும். எங்களுக்கு உங்களுடைய இவ்வளவு நேரம் நீங்கள் இப்போ உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்ற விஷயங்கள் அத்தனையும் சொன்னீங்க. இது யங்ஸ்டர்ஸுக்கும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, புதுசாக பேச வர்றவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய பகிர்ந்துருக்கீங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க ஐயா. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள் ஐயா. ரொம்ப நன்றி. நான் சொல்லியிருந்ததில் ஏதாவது தவறு இருந்தால் நேயர்கள் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவரை என்னுடைய தவறுகளை நீங்கள் பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.